நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் குருவை வணங்கி விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 19/5/2026 செவ்வாய்க்கிழமை, பராபவ வருடம், வைகாசி மாதம் 5ஆம் நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை இன்றைய நாளிலே நாம் வழிபட வேண்டும். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த நேரத்திலே வீடு நிலம் வாங்க விற்க அது சம்பந்தமாக பேசலாம். அதேபோல் ஏதோ ஒரு சில காரணங்களால் கணவன் மனைவியிடையே ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்திருந்தால் இந்த நேரத்திலே அமர்ந்து பேசினால் அவர்களுடைய வாழ்க்கையிலே 2வது தேனிலவு கண்டிப்பாக நடக்கும். நல்லபடியாக ஒன்று சேர்வார்கள். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனிகோரை நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக பயணங்களை தொடங்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 12:55 வரை மிருகசீரிஷம், அதன் பிறகு திருவாதிரை. இன்றைய திதி இன்று மாலை 6:55 வரை வளர்பிறை திருதியை, அதன் பிறகு சதுர்த்தி வருகின்றது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ஆகப்பட்டவர் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். அதேபோல் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும். 20 வயதா நல்ல வேலை கிடைக்கும். 25 வயதா நல்ல வரன் அமைந்து திருமணம் நல்லபடியாக நடக்கும். அப்படி உங்களுடைய வயதுக்கேற்ப நன்மைகள் தேடி வருகின்ற நாள். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகின்ற நல்ல நாள். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகளுக்கெல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 12லே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் கைக்கு வரும். நண்பர்களால் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே. ஆகவே வீண் விரயங்கள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவருடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதார நெருக்கடியாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. எல்லா விதத்திலும் நீங்கள் இன்றைய நாளிலே கவனமாக இருக்க வேண்டும். கந்தர் சஷ்டி கவசம் சொல்லுங்கள், கேளுங்கள். கந்தர் அனுபூதி படியுங்கள். கந்தர் அலங்காரம் படியுங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்றன. உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும்.
வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நல்ல நாள். சுபகாரியங்கள் கைகூடி வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. அந்த சிவமைந்தனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே, ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே அரசு வகையிலே ஆதாயங்கள் உண்டாகும். வீடு வண்டி வாகன வகையிலே சுப செலவுகள் உண்டாகின்ற நாள். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மீடியா துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாளாக இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மனம் சந்தோஷமாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9லே இருக்கின்றார். ஆகவே உத்தியோகத்திலே நல்ல உயர்வு கிடைக்கும். சகல நன்மைகளும் உண்டாகின்ற நாளாக இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான முன்னேற்றம். தொழில் வியாபாரத்திலே நல்ல லாபம். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் மதிப்பும் உண்டாகும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்திலே. நாள் முழுவதும் சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடியுங்கள். பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பிரச்சனைகள் சற்று அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கை தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். இன்றைய நாளிலே நீங்கள் நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும், இதனை பாராயணம் செய்து கொண்டே இருங்கள். இதனை பாராயணம் செய்ய செய்ய முருகப்பெருமானுடைய அருளினாலே சந்திராட்டம பாதிப்புகள் இன்றைய நாளிலே குறையும். முருகனுக்கு செவ்வரளை வாங்கி சாற்றுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே. நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீருகின்ற நல்ல நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். வேலையிலே புதிய வாய்ப்புகள் உண்டாகும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடிய நாள். நண்பர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் நன்மைகள் தேடி வருகின்ற நாளாக இருக்கின்றது. ஆறுபடை அப்பனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 3லே இருக்கின்றார். ஆகவே அலுவலகத்திலே வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். அதிலே கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அதேபோல் குடும்பத்திலே கூட கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். உடல் உழைப்பு அதிகமாகும். வருமானம் குறைவாக இருக்கும். அதேபோல் உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே கிரக தோஷங்கள் இருந்தாலும் இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கந்தர் சட்டை கவசம் படியுங்கள். கந்தர் அலங்காரம் படியுங்கள். கந்தர் அனுபூதி படியுங்கள். இவற்றையெல்லாம் படித்து முருகப்பெருமானை வணங்குங்கள். உங்களுடைய நாள் நல்லதாக நடக்கும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, ராசி அதிபதி சனி ராசிக்கு 2லே இருக்கின்றார். ஆகவே பிள்ளை பேருக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. அதேபோல் குடும்பத்தோடு ஏதேனும் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பண வரவு அதிகரிக்கும். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. சுப விரயங்கள் ஏற்படும். நல்ல பொருட்களை வாங்குவீர்கள். தங்கம் வெள்ளி வைரம் என நல்ல பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுப விரயம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள். மேலும் நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
ராசி அதிபதி குரு ராசிக்கு 4லே இருக்கின்றார். ஆகவே வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். சொந்த நிலம் வாங்குவதற்கான முன்பணம் கொடுப்பீர்கள். அதேபோல் ரியல் எஸ்டேட் வேலை செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். பண வரவு அதிகரிக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்களால், உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டு. தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும் சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி நலம் காணுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய ஹிந்து தர்மத்திலே ஒரு வீடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த வீட்டிலே இருக்கின்ற பெண்கள் மன நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. பெண்களுக்கு எவன் ஒருவன் துன்பம் கொடுக்கின்றானோ அவனுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் என்பது கிடையாது என்று சொல்கின்றது நம்முடைய தர்மம். நம்முடைய இந்து தர்மப்படி பெண்கள் தான் தெய்வம். பெண்கள் தெய்வத்துக்கு ஒப்பானவர்கள். அதனால்தான் அவர்களுக்கு தனியாக பூஜை புனஸ்காரங்கள் என்று சொல்லப்படவில்லை. ஆண்கள் பூஜை செய்யலாம். இதை ஒரு சிலர் வேறு மாதிரி நினைத்து கொள்கின்றார்கள். பெண்களை ஒதுக்குகின்றார்களோ என்று. உண்மை அதுவல்ல. பெண்களை பொறுத்தவர்களை பெண்கள் தெய்வமாக மதிக்கப்படக்கூடியவர்கள். அதனால்தான் அவர்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் என்று தனியாக இல்லை. பெண்ணாக பிறந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வீகம். நம்முடைய சாஸ்திரப்படி பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கின்றது. அவர்களுடைய நடத்தை தான் அவர்களை தெய்வமா அல்லது வேறு மாதிரியா என்பதை முடிவு செய்யும். சிறந்த பெண்ணொருத்தி வாழும் இல்லத்தை, தான் வாழ்கின்ற இல்லத்தை கோவிலாக மாற்றுவார். ஒரு சிறந்த பெண் தான் வாழ்கின்ற இல்லத்தை கோவிலாக மாற்றுவார். அதேபோல் ஒவ்வொரு வெற்றிகரமான ஆணின் வாழ்க்கையினுடைய அடித்தளமாக பெண்மையே இருக்கும். பெண் என்பவள் ஆணுக்கு தாயாகவும், சகோதரியாகவும், மனைவியாகவும், மகளாகவும், இன்னும் பல வகைகளிலே நல்ல ஒரு உறவு உடையவளாகி அந்த உறவுகளின் மூலம் ஆணுக்கு நலம் சேர்க்கின்றாள். ஒரு குடும்பம் என்பது மகிழ்ச்சியாக, அமைதியாக இருப்பதற்கு அந்த குடும்ப தலைவிதான் காரணமாக இருக்கின்றார். ஒரு கணவனையும் கணவன் வீட்டாரையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப தன்னை அமைத்து கொள்கின்ற பெண் என்பவள் வாழ்க்கையிலே பெரும் வெற்றி அடைகின்றாள். பெண்ணின் வெற்றி என்பது அவளுடைய தனிப்பட்ட வெற்றி மட்டுமல்ல, அந்த குடும்பத்தினுடைய வெற்றியாக மாறுகின்றது. கணவனை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பதோ அல்லது வேதனையில் ஆழ்த்துவதோ மனைவியின் கையிலே தான் இருக்கின்றது. நல்ல மனைவி என்பவள் எண்ணத்தால் கூட கணவனை விட்டு விலகி இருக்க மாட்டாள். மனைவி என்பவள் வாழ்வினுடைய மகத்துவம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்வதிலே தான் சுவையான வாழ்க்கை என்பது இருக்கின்றது. அப்படி விட்டு கொடுத்து வாழ்கின்ற வாழ்விலே அங்கு அந்த இருவருடைய வாழ்வின் நலம் மட்டுமல்லாமல் அந்த சுற்றத்தினுடைய அத்துணை பேருடைய நலமும் அங்கே இருக்கின்றது. குடும்ப வாழ்வுக்கு இந்த விட்டு கொடுத்தல் என்பது மிக மிக முக்கியமானது. ஆகவே ஏதேனும் சின்ன சண்டைகள் ஏற்பட்டால் கூட கணவன் தானே திட்டினான் என்று மனைவியும், மனைவிதானே சொல்லட்டும் என்று கணவனும் இருந்துவிட்டால் அந்த வீடு என்பது மிக மிக அற்புதமான ஒரு முறையிலே முன்னேறும். ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபித்து கொண்டு விவாகரத்து வரை செல்கின்ற பெண் என்பவள் தானும் சரியாக வாழாமல் தன்னை சார்ந்தவர்களையும் நிம்மதியாக இருக்க விடாமல் செய்கின்ற ஒரு வேலையை செய்வாள். ஆகவே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் கொண்டு விவாகரத்து வரை செல்வது என்பது அது கடைந்தெடுத்த ஒரு மடத்தனமாக இருக்கும். ஆகவே பெண் என்பவள் மிக மிக ஒரு முக்கியமான அங்கம் குடும்பத்திலே. பெண்களை மதிக்க வேண்டும். பெண்ணை கேட்டு ஆண் குடும்பத்திலே ஒவ்வொரு முடிவையும் எடுத்தால் அந்த வீட்டிலே நிம்மதி என்பது இருக்கும். தன்னம்பிக்கையோடு இருக்கின்ற பெண்கள் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு துணிவு கொண்டவர்களாக இருப்பார்கள். பெண்கள் குறிப்பாக அதிகாலையிலே எழுந்து பூஜை அறையிலே விளக்கேற்றி வைக்க வேண்டும். பூஜை அறையிலே விளக்கேற்றுவது என்பது பெண்கள் தான் செய்ய வேண்டும்.
பெண்கள் விளக்கேற்றுகின்ற வீட்டிலே அஷ்டலக்ஷ்மிகளுடைய கடாட்சம் இருக்கும், என்றைக்கும் நிறைந்திருக்கும். பெண்கள் அதேபோல் இரவிலே விளக்கு வைத்த பின்பு அழக்கூடாது. சுமங்கலி பெண்கள் நெற்றியிலே குங்குமத்திலகம் இட்டுக் கொள்வது என்பது மிக மிக முக்கியம். அதேபோல் பெண்கள் கைகளிலே வளையல் அணியாமல் இருக்கக்கூடாது. உணவு பரிமாறும் போது அவசியம் வளையல்கள் கையிலே இருக்க வேண்டும். வீட்டிற்கு வேறு யாரேனும் சுமங்கலிகள் வந்தால் அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்று அவர்களுக்கு வெற்றிலை பாக்கு, பழம், பூ, மஞ்சள் போன்றவற்றை வைத்து கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் குங்குமமாவது கொடுத்து உன்னுடைய குங்குமம் விளங்க வேண்டும் என்று அவர்களை வாழ்த்த வேண்டும். இப்படி வாழ்த்தும் போது அந்த வாழ்த்தானது தனக்கும் சேர்ந்து தன்னுடைய குடும்பமும் நன்றாக இருக்கும். ஆகவே பெண் என்பவள் ஏதோ சாதாரணமான ஒரு பிறப்பு அல்ல. பெண் இல்லாத வீடு என்பது சுடுகாட்டுக்கு சமம். பெண் இல்லாத வீடு என்பது தெய்வ அனுகிரகம் இல்லாத இடமாக இருக்கும். எனவே நம் வீட்டில் இருக்கின்ற பெண்களை மதித்து அவர்களுக்கு நல்லவற்றை செய்வோம். பெண் குலம் நன்றாக இருந்தால் ஆண் குலம் நன்றாக இருக்கும், உலகமே நன்றாக இருக்கும். ஆகவே வீடு நலம் பெற, நாடு நலம் பெற பெண்களை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.